வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷாலின் பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு திருமணமாய் 12 ஆண்டுகள் கழித்து ஒரு கணவன் மனைவி வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு சோகமான விஷயம் அண்ட் இது உலகத்துக்கே பிரயோஜனமாக பயன்படுற ஒரு விஷயத்த என் மூலியமாக கொடுக்க வைக்கிறாங்க அப்படின்னா 10 வருஷம் கழித்து ஒரு தடவை கன்சீவ் ஆகிருக்காங்க. ப்ரெக்னென்சியில் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் லோ, அதாவது குழந்தை வந்து ஒரு தண்ணி சத்துக்குள்ளே இருக்குள்ளே அந்த தண்ணி சத்து சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு. இது வந்து 105 பேருக்கு அப்படி இருக்கலாம். இதுக்கு மருந்தே இல்லாத கூட்டம், மோஸ்ட்லி ப்ரோட்டீன் நிறைய எடுக்க சொல்லுவாங்க, எல்லாம் ட்ரிப்ஸாக போடுவாங்க. ஆனால் இதுதான் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இனி ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லி 5 மாதத்தில் ஒரு ஆண் குழந்தைய வந்து அவங்க இழந்திருக்காங்க. அவங்க ரொம்ப இப்போ அவங்களோட கண்ணீர் பார்க்கும்போது ஏண்டா இந்த வீடியோ முன்னாடி போடாமல் வச்சுட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் வேறு தேடி இருக்காங்க, இதில் ஏதாவது மருந்து போட்டிருக்காங்களா ஆஷா மேம்னு பார்த்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. இப்போ உண்மையாகவே ஹோமியோபதியில் ஜின்செங் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. ஜின்செங்னா இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்ப்பீங்கல்ல, ஜின்செங் வேறு அப்படின்லாம் சொல்லி அது பயங்கர ப்ரீஷியஸ். கொரியன் ட்ராமா பார்க்கணும், லைஃப்பில் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எப்பயாச்சும். இங்கே இருக்கிற சீரியல்லாம் வந்து மாமியார் மருமகளை கெடுக்கிற மாதிரி, மருமகள் மாமியாரை கொல்ற மாதிரி, இல்லைன்னா கள்ள தொடர்போடு வீட்டுக்காரே போட்டு தள்ளுற மாதிரி, இப்படி தான் அதெல்லாம் பார்க்குறேன். ஆனால் கொரியன் ட்ராமா கொஞ்சம் ரொமான்டிக்காக கொஞ்சம் நல்ல நல்ல ட்ராமாஸ்லாம் இருக்கும். கொரியன் ட்ராமாஸில் கொஞ்சம் நீங்கள் சைனீஸ் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் நிறைய ட்ராமாஸ் இருக்கும். அதுக்கு டைம் இருக்காது, இருந்தாலும் இருக்கிற டைமில் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் நம்மளுக்குள்ளே இருக்கிற லவ்வை நம்ம நிறையா வளர்த்துக்கணும். அதில் வந்து அந்த ஜின்செங் வேர் பற்றி நிறைய அந்த கொரியன் ட்ராமாஸ் அவங்கள நம்ம இப்போது சுக்குமல்லி டீ மாதிரி அங்கே ஜின்செங் டீ ரெகுலராகவே குடிப்பாங்க. இந்த ஜின்செங் ஒரு வேர், அது ரூட். ஹோமியோவில் இந்த அஸ்வகந்தா ஜின்செங் கேள்விப்பட்டது இல்லையா? அஸ்வகந்தா கேள்விப்பட்டிருக்கேன். ஹோமியோவில் அதெல்லாம் முக்கியமான மருந்து. ஜின்செங் வந்து என்னென்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் 30 சொட்டு விட்டு 4 வாட்டி, ரொம்ப தண்ணி சுத்தமாக நில்லாச்சுன்னா 2 hours ஒன்ஸ், ஒரு வாரம் 10 நாள் 1 மந்தில் உங்களுக்கு ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்துட்டு அழகாக 10-12 போயிடும். எனக்கு எவ்வளோ பேருக்கு நான் பண்ணியிருக்கேன். அது தண்ணி சத்து இல்லை, அபார்ஷன் பண்ண சொல்கிறாங்க, வேறு வழியே இல்லை, குழந்தை இது பண்ண முடியல, என்ன பண்ணி தண்ணி சத்து கூடலன்னு சொல்லுவோம். அழகாக வெறும் இந்த ஜின்செங் இந்த தண்ணி மருந்துலேயே சூப்பராக கூடிடும். பக்கத்தில் ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் போய் வாங்கிக்கோங்க. இதுக்கு மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு வீடியோ தான் இது. குழந்தைய நம்ம காப்பாற்றிக்கலாம். இது இன்னொரு ஹோமியோ டாக்டர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்காது, ஏன்னா இது லிட்ரேச்சராக அவங்க இதில் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு 100கணக்கான பேஷண்ட்ஸ் அதை கொடுத்து இன்க்ரீஸ் ஆன ஒரு கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன், ஷியூராக கூடிடும், பக்க விளைவு இருக்காது. டோசேஜ் அந்த குழந்தைய கையிலே என்கிட்ட கிளினிக் வரணும்னு நினச்சா அதே மாதம் அந்த குழந்தை மாசமாக இருக்காங்க. ஆஷா கிட்ட போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து கிளம்பலாம், நம்ம பார்த்தா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட வரணும்னு நினச்சேன், அதிலே மாசமாயிட்டேன். அது உண்மைதான், அது பொய்யெல்லாம் இல்லை. நான் ஃபீல் பண்ணுறேன், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் ஃபீல் பண்ணுறேன். அதே இன்னொன்று, இங்கே வரணும்னு நான் இப்போ எதிர்பார்க்கவே இல்லை. இந்த இதுக்கு அப்புறமே நம்ம ட்ரீட்மெண்ட் போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்க கேட்டப்போ கூட போனால் அங்கே போகலாம், இல்லைன்னா நான் எங்கேயுமே வரலை அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். அவங்களாம் யோசிச்சு சரி இன்னைக்கு போகலாம் அப்படின்னு, அது எப்படி சொல்ல, பிரபஞ்சம் தான் கூட்டிகிட்டு வந்தது. நிச்சயமா கண்டிப்பாக நான் வந்து கடவுள்கிட்ட வேணும், நான் பொண்ணு, எனக்குள்ள எல்லாமே இருக்கு. நான் கண்டிப்பாக என்னால் வந்து எந்த சென்டருக்கு வேற எந்த இதுக்கும் போகாமல் கண்டிப்பாக நேச்சுரலாக குழந்தை பிறக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமா இந்த எல்லா பெண்ணுக்கும் அம்மா ஆகிற இதை டிசர்வ் கடவுள் கொடுத்துருக்காரு. அதை கண்டிப்பாக நம்ம பொறுமையாக இருந்து வாங்கிக்கலாங்க. எத்தனையோ விஷயங்களை நாங்கள் வந்து லைஃப்பில் சரி பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் நிறைய இருந்துச்சு, எல்லாத்தையும் நாங்கள் தான் முன்னே நின்று சரி பண்ணி அதை குழந்தைங்கிறத யோசிக்காம நாங்கள் எல்லாமே பண்ணோம். இன்னைக்கும் வந்து இப்போ நாங்கள் குழந்தைன்னு யோசிக்கிறோம், எல்லாமே சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை தங்கினதே. இப்போ மறுபடியும் எனக்கு அது நிறைய தண்ணி சத்து சுத்தமாக என்ன பண்ணி இன்க்ரீஸ் பண்ண முடியலையா? ஒரு 1 வீக் வந்து ட்ரிப்ஸ் போட்டாங்க. அவங்க எப்படின்னா அதை ஒரு பெரிய இஷ்யூவாகவே சொல்லலை, சரியாயிடும் அப்படின்னாங்க. நாங்கள் அதை பெரிய பிரச்சனையாக சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வேறு ஏதாவது மூமெண்ட் இங்கே வர்றது கூட கொஞ்சம் டைம் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சிருக்கோம். சரி ஒரு தடவை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அந்த இதுக்கு டைமே எங்களுக்கு கிடைக்கும். கடைசி நேரத்தில் அவங்க என்ன சொன்னா, நீ விட்டா ஒன்று நீ இல்லாமல் போயிருப்போம், இல்லைன்னா குழந்தை இல்லாமல் போயிடும் அப்படி. ஆனால் குழந்தை சாகவே இல்லை வயிற்றுல. என் பையன் வந்து எப்படின்னா, நான் பேசுகிறத கேட்டு நான் என்ன சொல்லுவேன்னா, உண்மையிலே சொன்னேன், வறட்சியான ஒரு காலம் கூட வரும், ஒருவேளை எனக்கு இருக்க பிரச்சனைக்கு வறட்சியான சூழ்நிலை கூட வரும், நீ என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு. ஆனால் அது மாதிரி இருந்துச்சுங்க.
குழந்தை வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, ஆனால் வரவே மாட்டேங்க, வெளியே வரல. Normal நான் வந்து delivery நார்மல் டெலிவரி. நான் வந்து என்ன சொன்னேன்னா போகாதுன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தேன். இவங்க வந்து சொன்னாங்க, ஏன் அப்படி சொல்கிற, இல்லைன்னா உனக்கு ஏதாவது ஆகிடும், நீ அப்படி சொல்லாத, போன்னு சொல்லு அப்படின்னு. நான் எப்படி சொல்கிறது, 10 வருஷம் எவ்வளோ பண்ணியிருப்பேன். கஷ்டமாக இருக்கும், தனியாகவே இருப்போமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போவும் தனியாகவே தான் ஃபீல் பண்ணேன். அவனே திருப்பி வந்து உங்களுக்கு கிடைப்பான். அப்புறம் கரெக்டாக போன்னு சொல்லி ஒரு 2-3 நிமிஷத்தில் வெளில வந்துச்சு. தானாகவே வெளில வந்து அவங்க எந்த இதுவும் புஷ் பண்ணாதான் இல்லை. வந்துட்டு 10 நிமிஷம் உயிர் இருந்தது. அச்சோ, 5 மாதம் குழந்தை, ஒரு 7 மாதம்னா கூட 5.5 மாதம் காப்பாற்றிருக்கலாம். அவங்க எல்லாரும் அழுது ஒன்று, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உயிர் இருந்துச்சுன்னு சொன்னதே என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. அப்போ நான் ஏதாவது நான் தான் ஏதாவது முயற்சி பண்ணியிருக்கணும் இல்லையா, என் பிள்ளைய குழந்தை பிறகு 10 நிமிஷம் உயிர் நீங்கள் பார்க்கவே இல்லையா? நான் என்கிட்ட காட்ட மாட்டேன்ட்டாங்க, நீங்கள் அதவே நினைப்பி. இப்போ எனக்கு என்ன முகத்தை கூட பார்க்க முடியல, அவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணி என்னென்னமோ பண்ணி. அழுகாது, நீங்கள் அவ்வளோ அழுகிறாரு, அப்புறம் எமோஷனலாக பார்க்கவே முடியல அப்படிங்கிறது அவங்க பார்த்தாங்க. என்னால் அந்த முகத்தை நீங்கள் தம்பி பார்த்தீங்களா? நாங்கள் என்னெல்லாம் பேசணுமோ, எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோமோ, ஒரு 1 வீக் ஒரு 15 டேஸ் முன்னாடி தான் பேசுகிறோம். முகம் உங்களை மாதிரி இருக்கணும், முகம் ஒன்றை மாதிரி இருக்கணும்னு அவர் இல்லை, முடியெல்லாம் உங்களை மாதிரி இருக்கணும், உங்களை மாதிரி ஹைட்டாக இருக்கணும், உங்களை மாதிரி அறிவாக இருக்கணும் அப்படின்னு நான் பேசுனது எல்லாமே அப்படியே இருந்தது. அவங்க சொன்னாங்க, கை காலம் அவர் மாதிரி, ஃபேஸ் மட்டும் என்ன மாதிரி அப்படின்னு. சரி, நீங்கள் அழுகாதீங்க. இந்த வீடியோ நான் இப்போ ஏன் போடணும்னு நினச்சேன்னா, நிறைய பேருக்கு நீர் சத்து கம்மியாகிறதுனால மாசமா இருக்கும்போது தண்ணி சத்து குறைஞ்சது ஒரே காரணத்தினால குழந்தை இழக்கிறாங்க. அதான் உண்மை. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உலகத்துல எந்த மூலையில வேணா இருங்க, உங்களுக்கு மாசமா இருக்கீங்க, தண்ணி சத்து கம்மியா இருக்கு, உடனே பக்கத்துல இருக்க ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட ஜின்செங் அந்த மருந்தை வாங்குங்க. 1/4 டம்ளர் தண்ணியில 30 சொட்டு விட்டு, ஆவரேஜா இருக்குன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 1 வாட்டி குடிச்சா போதும். 8க்கு கீழே இருக்குன்னு சொன்னா ஒரு நாளைக்கு 3 வாட்டி, 6க்கு கீழே இருக்குன்னு சொன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு கொடுத்துருங்க. 2-3 நாளில் இன்க்ரீஸ் ஆகிக்கும். நீங்கள் அப்புறம் டெலிவரி வரைக்குமே அதை குடிச்சிட்டே வாங்க. சூப்பராக உங்கள் குழந்தை உங்கள் கைக்கு கிடச்சிடும். பேபி சேஃபாக இருக்கும். தண்ணி சத்து குறையவே குறையாது. உலகத்திலே பெஸ்ட் மெடிசன். இல்லைனா பேசாமல் சுகர்னாலே இருக்கலாம். சுகர் தான் தண்ணி சத்து கூட ஆகும். பாலிஹைட்ராமியஸ் கூட ஆகலாம். ஆலிகோஹைட்ராமியஸ் வந்து தண்ணி சத்து கம்மியாக இருக்கிறது பேர். பயங்கர ஹெல்த்தி. இன்னைக்கு பல உயிர்களை காப்பாற்ற இது உதவும் நான் நம்புகிறேன். இது வந்து அலோபதி டாக்டர்ஸ் கூட ஜின்செங் டேப்லெட் ஃபார்மில், கேப்சூல் ஃபார்மில், சப்ளிமெண்ட்ஸ் மாதிரி இந்த Live 52 மாத்திரை மாதிரி அதை இனிமேல் யூஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது தெரியாதனால தானே. அது சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணும் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் லைக்கரை. இது வந்து நான் எண்ணற்ற குழந்தைங்க 20 வருஷத்தில் எண்ணற்ற ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு நான் ஜின்செங் கொடுத்து அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதுக்கு நான் வீடியோ போடணுன்னே எனக்கு தோணலை. இவங்க என் வீடியோ எதாவது நான் போட்டிருக்கேன் தண்ணி சத்து கூட தேடி இருக்காங்கன்னும் போது எனக்கு வச்சுட்டோம், நம்ம போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படுறேன். இன்னைக்கு இந்த புண்ணியம் ஃபுல்லாக உங்களுக்கு எத்தனாயிரம் பேர் இந்த வீடியோ பார்த்து தன் உயிர்களை காப்பாற்றிக்கிறாங்களோ, தன்னோட கருவை காப்பாற்றிக்கிறாங்களோ, அந்த எல்லா புண்ணியமும் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு நான் கொடுத்துறேன். கை காமிங்க, அப்படியே கொடுத்துரு. சரிங்களா? இந்த கரங்களில் அறிவோட, ஆரோக்கியத்தோட, நீண்ட ஆயுளோட, உலகம் போற்றும் குழந்தை தூக்கிட்டு என்கிட்ட கொண்டாங்க. நல்லா நசுக்கி கொஞ்சிறேன். சரியா? மாதாவே சொன்ன மாதிரி நிச்சயமாக நீங்கள் ஃபீல் பண்ண அழுகக்கூடாது. ஏன் அழுகிறீங்க? எமோஷன் ஆகாதீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. நீங்கள் 2 குழந்தை பெற்றுக்கோங்க. மொதல் குழந்தைக்கு தான் இப்படி அழுகிறீங்க. 2வது பிள்ளை டக்குன்னு மாசமாயிடும். என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற எல்லாருக்கும் மொதல் பிள்ளைங்க தான். 2வது பிள்ளை டக்குன்னு மாசமாயிருவீங்க, ஈஸியாக மாசமாயிட்டு வருவீங்க. சரியா? அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்டு போகும் அதனால என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தா 2 பேருக்கு எல்லாமே நான் கிளியர் பண்ணிடுவேன்ல. நீங்கள் சந்தோஷமாக போயிட்டு வாங்க. சரிங்களா? இது வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு உணவை, மருந்தை நான் திருப்பி இந்த பிரபஞ்சத்துக்கே கொடுக்குறேன். அதுதானே என்னுடைய தர்மமும் கூட. லவ் யூ ஆல். நன்றி.